வணக்கம். தலைப்புச் செய்திகள் வாசிப்பது வெங்கட். முதலமைச்சரிடம் உறுதியளித்த போர்டு நிறுவனம் ரூபாய் 3250 கோடி முதலீட்டில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்து. அதிமுகவிலிருந்து செங்கோட்டையன் நீக்கம். எடப்பாடி பழனிசாமி அதிரடி நடவடிக்கை. அமெரிக்கர்களின் கனவுகளை திருடும் வெளிநாட்டினர், ட்ரம்ப் நிர்வாகம் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் 2 தினங்களுக்கு வறண்ட வானிலை. தமிழகத்தில் 7 IAS அதிகாரிகள் இடமாற்றம். தமிழகத்தில் கடல் காற்றாலை திட்டத்திற்கு அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் டெண்டர். மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி தகவல். மாவட்ட தலைநகரங்களில் ஆதார் சேவை மையம். உயர்நீதிமன்றம் விருப்பம். தமிழகத்தில் RTE சேர்க்கையில் 70,449 குழந்தைகளுக்கு இடஒதுக்கீடு. பள்ளிக்கல்வித்துறை தகவல். வைகுண்ட ஏகாதசி பெருவிழாவையொட்டி ஸ்ரீரங்கம் ரங்கநாதன் கோயிலில் நடத்தப்பட்ட முகூர்த்தங்கால். செல்லப்பிராணிகளுக்கு உரிமம் பெறாவிட்டால் ரூபாய் 5000 அபராதம் விதிக்க மாநகராட்சி நடவடிக்கை. அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு. தாவேகாவை பல்ஸ் பார்க்கிறதா திமுக. சேலத்தை பலம் சோதிக்கும் களமாக மாற்றிய ராமதாஸ் அன்புமணி. சென்னை எழும்பூரில் நடைபெற்ற அகில இந்திய பத்திரிகையாளர் சங்கங்கள் கூட்டமைப்பு மற்றும் தோழமை சங்கங்கள் இணைந்து நடத்திய பத்திரிகையாளர்களின் கோரிக்கையை வலியுறுத்தும் நிகழ்ச்சியில் தொல் திருமாவளவன் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று உரையாற்றினார். மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.